ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 38. தன் அருகில் வந்து நின்ற ஆதிதேவனைக் கண்டதும் மனதில் உள்ள பாரம் அனைத்தையும் இறக்கி வைத்து விட்டாள். அதன் கனம் தாங்காது. கேட்ட தேவனுக்கு ஆத்திரம் பொங்கியது. ஒருத்தன் தனது மொத்த குடும்பத்தையும் ஆட்டிப் படைக்கின்றான் என்றால் அவனை சும்மாவா விட முடியும் என எண்ணியவன் சாய் சத்யாவிடம் இருந்து ஆதாரத்தை பெற்றுக்கொண்டு ரகசியமாய் நீதிபதியிடம் கொடுத்து மேலதிகாரிகளிடம் இருந்து விக்னேஷ் மீது ஷூட்டிங் ஆர்டர் வாங்கியதோடு மட்டுமல்லாது ஹேமாவின் பெயர் எக்காரணம் கொண்டும் வெளிவரக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டான். அதன்படி ஏற்கனவே கஞ்சா கேஸில் கைதான அடியாட்களிடம் விக்னேஷை பற்றி கேட்க அவர்களை அடி வெழுக்கவும் வலி தாங்காது அவனுடைய ரகசிய இடம் முதற்கொண்டு அனைத்தையும் உளறிவிட்டனர். அத்தோடு தீனாவும் வேறு தங்களை அடைத்து வைத்திருந்த இடத்தை பற்றியும் கூறியிருந்தமையால் ஆதிதேவனால் அவ்விடத்தை கண்டுபிடிக்க எளிதாக இருந்தது. முதலில் சாய்க்கரனை அங்கு அனுப்பியவன் அங்கு விஸ்வாவை கொல்ல சொல்லி ஒருத்தனை நிற்பாட்டி வைத்ததோடு மட்டும் இல்லாது கொஞ்ச அடியாட்களும் பெயருக்கென்று இருந்தனர். ஏனெனில் அனைத்தையும் வேறு இடத்திற்கு மாற்றியுள்ளதால் இவ்விடம் இனி தேவையில்லை என்றுதான் பெயரளவு ஆட்களை நிற்பாட்டி வைத்ததோடு மட்டுமல்லாது விஸ்வாவை கொன்றுவிடுமாறு கூறியிருந்தான் விக்னேஷ். சாய்கரன் போலீஸ் படையுடன் அவ்விடத்தை முற்றுகையிட்டு விஸ்வா தீனாவின் தாயை மீட்டனர். இதில் ஜனனியின் மகளை தீனா மாட்டிக்கொண்டதும் சாய் சத்யாவிற்கு அழைத்து இரவு ஆதாரத்தை தருமாறு கூறிவிட்டு வைத்தவன் அடியாட்கள் மூலம் ஜனனியின் மகள் உடலை அவரிடம் தூக்கி வீசிவிட்டு ஓடிவிடுமாறு கூறியிருந்தான் விக்னேஷ். அவர்களும் அவ்வாறே ஜனனியிடம் பிணத்தை தூக்கி போட்டுவிட்டு ஓடிவிட்டனர். மகளது நிலையை எண்ணி தலையில் அடித்து அழுதவர் அந்நிலையிலும் ஆதிதேவன் மற்றும் சாய்க்கரனை அழைத்து தான் இருக்கும் இடத்தை கதறிக்கொண்டு சொல்லி வரச் சொல்லினார். ஜனனியின் மீது கோபத்துடன் சென்றவர்கள் அங்கு அவருடைய மகளது கோலத்தைக் கண்டு திகைத்து விட்டனர். நடந்ததை கூறிய ஜனனி இருவரிடமும் மன்னிப்பு வேண்ட அவரிடம் ஆறுதலாய் பேசிவிட்டு அனைத்து வெறியையும் ஒன்று திரட்டி விக்னேஷை எதிர்க்க சென்றனர். சாய்கரனிடம் விக்னேஷை பற்றி கூறியிருந்தவன் சாய் சத்யாவை பற்றி பகிரவில்லை. அதன்படி விக்னேஷ் நட்ட நடு ராத்திரியில் சாய் சத்யாவை வீட்டை விட்டு வருமாறும் சிறிது தூரத்தில் தன்னுடைய ஆட்கள் அவளை அழைத்துச் செல்ல வருவதாகவும் கூறியிருந்தான். இரவு சாய் சத்யாவை தைரியமாகவே போகச் சொன்னான் ஆதிதேவன். கரத்தில் போலி பார்சலை எடுத்துக்கொண்டு விக்னேஷின் ரகசிய இடமாக ஒன்று ஹேமாவிற்கு தெரிந்திருந்தது. அங்குதான் சாய்கரன் முற்றுகையிட்டு விஸ்வாவை காப்பாற்றியது. இரண்டாவது, அது இன்னும் ரகசியமாகவும் பாதுகாப்பு பலமாகவும் இருந்தன. ஆதிதேவனும் காவல் படைகளுடன் சத்தமின்றி சுற்றி பாதுகாப்பிற்கு நின்றிருந்தோரை மானாவாரியாய் சுட்டு வீழ்த்தினர். சாய் சத்யா உள்ளே செல்வதற்கு முன்னமே அனைவரையும் சுட்டு முடித்திருந்தனர். அவள் உள்ளே சென்ற அடுத்த 6வது நிமிடம் தன் கையிலும் போலி ஆதாரம் ஒன்றை வைத்துக் கொண்டு சென்றான். அடுத்து நடந்ததுதான் அனைவருக்கும் தெரியுமே. அரக்கனை நண்பர்கள் இருவரும் இணைந்து சூரசம்ஹாரம் செய்ததோடு அவன் பதுக்கி வைத்திருந்த மொத்த போதைப் பொருட்களையும் அவனுடன் சேர்த்து எரித்து விட்டனர். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளையாடியதோடு மட்டுமல்லாது பல பேருடைய வாழ்வை சீரழித்தும் உள்ளானே. எப்படிப்பட்ட மிருக ஜென்மம் இவன்! இவன் ஒரு உதாரணம்தான். இவனை விட இன்னும் கேவலமான அயோக்கியர்கள் நல்லவன் என்ற பெயருடன் போர்வையில் ஒளிந்து உள்ளனர். அவர்களை எளிதாக அடையாளம் தெரிந்து கொள்வது உண்மையில் கடினம்தான். ஹேமாவை போன்று எத்தனை பெண்கள் இவ்வாறு
அவர்களுக்கே தெரியாமல் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வாழ்க்கையை இழந்துள்ளனர் என தினம் தினம் நிறைய செய்திகள் வந்த வண்ணம்தான் உள்ளது. அதில் பல ஆயிரமோ லட்சமோ செய்தியாக கூட வருவதில்லை, தெரிவதும் இல்லை. இருந்தும் நாம் வெளியாட்களை சட்டென ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பி வாழ்வை சீரழித்துக் கொள்கின்றோம். பெற்றவர்கள் திட்டுகின்றார்கள், உதைக்கிறார்கள் என கோபம் கொண்டு, கோபித்துக் கொண்டு அவர்களை பழி வாங்குவதாய் எண்ணி தங்களுடைய வாழ்க்கையை தானே சீரழித்துக் கொள்கின்றோம். எந்த பெற்றோரும் பிள்ளைகள் நன்றாக இருக்கக்கூடாது, அவர்கள் ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்கக்கூடாது என நினைப்பதில்லை. தவறு என தெரிந்தும் அதில் மயங்கி கிடப்போரை பெற்றவர்கள் கொஞ்சவா முடியும்? ஆனால் அதை பிள்ளைகள் புரிந்து கொள்வதே இல்லை. முடிந்தவரை எந்த ஒரு போதைக்கும் அடிமையாகாது இருக்கும் ஒரு வாழ்க்கையை நன்றாக நிம்மதியாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் கழிக்க நினைப்போம். அதன் பின்னர் சாய் சத்யா விஷயத்தையும் கூறிவிட்டான் சாய்கரனிடத்தில் ஆதிதேவன். கேட்டவனுக்கு நிலை கொள்ளவே முடியவில்லை. தன் தங்கையா இப்படி என அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. தான் எந்த இடத்தில் சறுக்கினோம் என தெரியாது தோய்ந்து போய் அமர்ந்து விட்டான் சாய்கரன். ஆதிதேவன் தான் விஸ்வாவை பற்றி எடுத்து கூறி சாய் சத்யாவிடம் இந்நிலைமையில் நாம் அனைவரும் தான் அவளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என சமாதானம் செய்து அழைத்து வந்தான். தீனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தனது அன்னையுடன் இருந்தான். தனது அன்னைக்கு நடந்த கொடுமையை எண்ணி எண்ணி கதறியவனை ஆதிதேவன் தான் கவுன்சிலிங் அனுப்பி வைத்தான், அவனது அன்னையையும் சேர்த்து. விஸ்வா கண்ணை திறந்ததும் முதலில் தான் எங்கு இருக்கிறோம் என புரியாது பார்த்து பின்பு புரியவும் தன் அவளை தேடினான். அவன் கண் விழித்த செய்தியில் அடிமேல் அடி வைத்து அவனை நோக்கி வந்தவளுக்கு இதயம் தாறுமாறாக துடித்தது. எத்தனை எத்தனை கொடுமையான நாட்களை கடந்து வந்துள்ளான் தன்னவன். அதுவும் சொந்த தமையனிடத்திலேயே கொடுமையை அனுபவித்திருந்தவனை அவளால் காண முடியவில்லை. அவன் அருகே வந்ததும் முகம் மூடி அழுதவளை வயிற்றில் முட்டி கண்ணீர் விட்டவன், அழாத சாய், ப்ளீஸ். என்னால முடியல விஸ்வா. அந்த பொறுக்கி என்னெல்லாம் பண்ணி இருக்கான் தெரியுமா? அவனால தான் மொத்த குடும்பமும் இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு. உன்னையும் வேற கொல்ல போறேன்னு மிரட்டி எனக்கு உயிரே போயிடுச்சு என கதறியவளை அணைத்து கொண்டவன் முதுகை தட்டி ஆறுதல் படுத்தினான். மருத்துவமனையில் ஹாசினி தயங்கி தயங்கி அமிழ்தினி அனுமதிக்கப்பட்ட அறைக்கு சென்றாள். அப்போதுதான் மாத்திரையை விழுங்கிவிட்டு சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தாள் அமிழ்தினி. தயக்கமாக வந்த ஹாசினியை பார்த்தவள், வா, அம்மா இப்போதான் வீட்டுக்கு போனாங்க என பார்வதியை தேடுகின்றாளோ என நினைத்து கூறினாள். பெருமூச்சை விட்டு இல்லை என தலையசைத்த ஹாசினி, என்ன மன்னிச்சிரு அமிழ். எதுக்கு? நான் அன்னைக்கு உன்னை கார்ல ஏத்திட்டு போய் மிரட்டினதுக்கு எல்லாத்துக்கும் சாரி அமிழ். அப்போ நான் பண்ணது ரொம்ப தப்பு. உன்னையும் ஆதி மாமாவையும் பிரிச்சிருந்தா அதை விட பெரிய பாவம் எதுவும் இருந்திருக்காது அமிழ். ஒருவேளை சூழ்நிலைக்காக ஆதி மாமா என்ன கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவரோட மூச்சு காத்து கூட என் நிழல் மேல கூட பட்டிருக்காது. 3 பேரோட வாழ்க்கையும் பாழாக்கி இருப்பேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல என்றவளை மென்புன்னகையுடன் பார்த்த அமிழ், காதல்ல சரி தப்பு எதுவும் இல்ல ஹாசினி. நீ ஆசைப்பட்ட மாமனை அடைய அப்படி பண்ணிட்ட. நான் அப்பவே அதை மறந்துட்டேன். ஒருவேளை ஆதி மாமா என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? உண்மையை சொல்லணும்னா அவர் கல்யாணம் முடியிற வரைக்கும் தான் நான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். அப்படி ஒண்ணு நடந்திருந்தா இப்ப நான் உன் முன்னாடி இருந்திருக்க மாட்டேன். கண்ணம் தொட்ட கண்ணீருடன், ரியலி சாரி அமிழ். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். விஷ்ணுவை கல்யாணம் பண்ணதுல நிஜமா சந்தோஷம்தான். என்னைய புரிஞ்சு நல்லா பாத்துக்கிறான். எனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். பட் எனக்கு தான் குற்ற உணர்வா இருக்கு. ஏன்? அவன்
அவன்கிட்ட நான் எதுவும் மறைச்சதில்ல. இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறது மனச நெருடிக்கிட்டே இருக்கு. என தயங்கியவாறு கூறியவளை ஆழ்ந்து பார்த்த அமிழ்தினி, எதையும் நீ சொல்ல வேண்டாம். என்ன? என அதிர்ச்சியுடன் கேட்டவளிடம், ஆமா, ஒரு முறை ஒருத்தவங்களோட நம்பிக்கைய உடைச்சிட்டா திரும்ப இணைக்க ரொம்ப காலம் ஆகும். ஆனா அந்த வடு மறையாது ஹாசினி. உண்மைய சொல்லணும்னா விஷ்ணு சாரும் உன்னை விரும்புறாரு. பட் அது அவருக்கே தெரியாது. அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்டதும் சட்டுன்னு சம்மதிச்சிட்டாரு. அவர் கூட சந்தோஷமா வாழப்பாரு. முடிச்சத பத்தி பேசி எதுக்கு உன் வாழ்க்கையை கெடுத்துக்க போற? இருந்தாலும் நீ ஒருவேளை உண்மைய சொன்னாலும் நான் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு சொல்லுவேன். அப்போ நீ என்ன பண்ணுவ? அமிழ், நான் பண்ணது தப்பு தானே? தப்பு தான் ஹாசினி. நீ தான் தப்ப உணர்ந்துட்டியே. சம்பந்தப்பட்ட என்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்ட. அப்புறம் என்ன? இப்பதான் வாழ்க்கையவே ஆரம்பிச்சிருக்கோம். அத நல்லபடியா வாழ ஆரம்பிப்போம். சரி, ஆதி மாமா ஏதாவது விஷ்ணு சார் உன்னதான் விரும்புறாருன்னு என்கிட்ட சொன்னதே அவர்தான். அதனால இனி அவரே இந்த விஷயத்த பத்தி உன்கிட்டயோ இல்ல விஷ்ணு சார் கிட்டயோ எதுவும் கேட்க மாட்டாரு. நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாம இரு என்றவளிடம் இப்போது தாராளமாகவே புன்னகையை சிந்திவிட்டு சென்றாள் ஹாசினி. அமிழ்தினிக்கு மனம் நிம்மதியாக இருந்தது. இருந்தும் தன் அவனை இன்னுமே தேடிக் கொண்டிருப்பதை அவளால் தடுக்க முடியவில்லை. அன்று இரவு நிசப்தமாக இருந்தது. அமிழ்தினி இருந்த அறைக்கு வெளியேவும் சரி, அறைக்கு உள்ளேயும் சரி, யாரும் இல்லை. அப்போது அந்த உருவம் மெதுவாய் சத்தம் வராது அடிகளை எடுத்து வைத்து உள் நுழைந்தது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அமிழ்தினியை வெறித்த அவ்வுருவம் மெதுவாய் அவளை நெருங்கி கன்னத்தை தீண்ட கரத்தை நீட்டிய கணம், மாமா என திடுக்கிடலுடன் எழுந்து விட்டாள். அவளது கன்னத்தை பற்றி, ஹே, ரிலாக்ஸ், நான் தான் என மென்மையாய் கூறியவனிடம் தூக்க கலக்கத்திலேயே, போகாதீங்க மாமா என உளறியவாறு உறங்கிவிட்டாள் மீண்டும். அழுத்தமாய் நெற்றியில் முத்தமிட்டவன் இதழில் சின்னதாய் முத்தமிட்டு அவளுடனே உறங்கிவிட்டான். கேசினை முழுதாய் முடித்து விட்டமையால் கேன்சல் செய்த விடுமுறையை மீண்டும் எடுத்துக்கொண்டு அனைவரையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்து இதோ வந்துவிட்டான் தன் அவளிடத்தில் ஆதிதேவன். வெற்றியின் தோளில் முகம் புதைத்து கதறிக் கொண்டிருந்தார் அமிர்தா. பிள்ளைகளை அடித்து ஏன் கோபமாக கூட பேசியதில்லையே. தவறு செய்தால் கண்டிப்பதை கூட பொறுமையாகவும் பாசமாகவும் தானே வெளிப்படுத்தியுள்ளார். பாசத்தை கொட்டி வளர்த்தும் என்ன பயன்? இவள் ஒருத்தியால் அமிழ்தினியும் அல்லவா சேர்ந்து கஷ்டப்பட்டாள். இப்போது கூட சிவநாதனும் பார்வதியும் ஒரு வார்த்தை எதுவும் கேட்டிடவில்லை. ஆறுதலாய் மட்டும் பேசிவிட்டு சென்றவர்களின் முகத்தை இருவராலும் நேர்கொண்டு காண இயலவில்லை மகள் செய்த செயலால். அமிழ்தினி கூறும் போதே அந்த ஆதாரத்தை நால்வரில் ஒருவரிடமாவது கொடுத்திருந்தால் இத்தனை இழப்புகள் இருந்திருக்காது. அதை விடுத்து பயந்து பயந்து அனைத்தையும் கெடுத்துவிட்டு நிற்பவளை இருவரும் மன்னிக்க தயாராக இல்லை. சாய்கரன் கூட பேசி பார்த்து விட்டான். அதற்கு வெற்றி ஒரே ஒரு கேள்விதான் கூறினார். சப்போஸ் அந்த இன்ஸ்பெக்டர் அமிழ்தனிய தடுமாற்றத்தினால நெஞ்சிலேயே சுட்டு அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா இந்த நிமிஷம் உன் தங்கச்சிக்காக இதே மாதிரி வந்து பேசியிருப்பியா என்ற கேள்வியில் தலை குனிந்து நின்று விட்டான் சாய்கரன். அதற்கு மேல் அவன் எதுவும் பேசிடவில்லை. அவனுக்குமே கோபம் ஆத்திரம் உள்ளது தங்கையிடத்தில். குடும்பத்தை நம்பாது அந்த அரக்கனை நம்பி ஆதாரத்தை கொடுக்க இருந்தவளை நினைக்கும் போது வெறித்தனமான கோபம் வருகிறது அவனுக்கு. ஹேமா செய்த தவறைத்தானே இவளும் செய்கிறாள். ஒருவேளை அப்போதே ஹேமா விஷயத்தை குடும்பத்தாரிடம் கூறியிருந்தால் விஷயம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவளும் உயிருடன் இருந்திருப்பாள். குடும்பத்தை தவிர அனைவரையும் நம்பி ஏமாந்து போவது என எண்ணி கடுப்பாகி போனான் சாய்கரன். தொடரும்.